தேவாரப் பாடல்களை தொகுத்து வழங்கிய தேவரடியார்கள். சோழர்களில் சிறந்தவரான ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தேவாரப் பாடல்களும் திருத்தொண்டர்கள் வரலாறும் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை பிற்கால சந்ததியர்கள் அறியும் வண்ணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தேவாரப் பாடல்கள் எங்கிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அப்போது நம்பியாண்டார் நம்பியை பற்றி கேள்விப்பட்ட தேவரடியார் பெண்ணான பஞ்சவன் மாதேவி தன் கணவர் ராஜராஜ சோழனிடம் வந்து நம்பியாண்டான் நம்பியை அழைத்து தேவாரப் பாடல்கள் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்பியாண்டான் நம்பி சோழ அரசவைக்கு வரவழைக்கப்பட்டார். இதையடுத்து நம்பியாண்டார் நம்பி தான் எப்போதும் வணங்கும் புல்லா பிள்ளையாரிடம் இது பற்றி கேட்டார். அவை அனைத்தும் தில்லையில் உள்ள ஒரு அறையில் மூவர் கை முத்திரையுடன் வைக்கப்பட்டிருப்பதை நம்பியாண்டார் நம்பிக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு தில்லை எனப்படும் சிதம்பரத்திற்கு சென்று தேவாரப் பாடல்களை அங்கிருந்த தேவாரப் பாடல்கள் திருத்தொண்டர் வரலாறு அடங்கிய ஓலைச்சுவடிகளை ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் பஞ்சவன் மாதேவியும் மீட்டார்கள். பின்னர் அந்த பாடல்களை நம்பியாண்டார் நம்பி திருமுறைகள் என்ற பெயரில் வகுத்தார். திருமுறைகள் 12 இருக்கிறது. அதில் 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தேவாரப் பாடல்களை முதல் 3 திருமுறையாகவும், திருநாவுக்கரசர் பாடிய தேவாரப் பாடல்களை 4 முதல் 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தேவாரத்தை 7ஆம் திருமுறையாகவும் தொகுத்தார். பின்னர் சமயக்குறவர்களில் 4ஆவதாக இருக்கும் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையாரை 8ஆம் திருமுறையாக சேர்த்தார். திருமாளிகை தேவர் முதலான சிலர் அருளிய திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ஆகியவற்றை 9ஆம் திருமுறையாக இணைத்தார். திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல்களை 10ஆம் திருமுறையாகவும், திருவாளவுடையார் பாடிய திருமுகப் பாசுரம் உள்ளிட்ட 12 பேர் அருளிய பிரபந்தங்களை 11ஆம் திருமுறையாகவும் சேர்த்தார். 11ஆம் திருமுறையில் உள்ள பிரபந்தங்களில் நம்பியாண்டார் நம்பி பாடிய பிரபந்தங்களும் அடங்கியிருக்கிறது. இவை அனைத்தும் தொகுப்பதற்கு நம்பியாண்டான் நம்பிக்கு உதவியவர்கள் பஞ்சவன் மாதேவி என்ற தேவரடியாரின் குலாம் ஆகும். நம்பியாண்டான் நம்பிகள் சொல்ல சொல்ல பஞ்சவன் மாதேவியும் அவரது 30 பேர் கொண்ட தேவரடியார்கள் குழுவும் அதை சீர் அமைத்து வழங்கியது. இப்படிக்கு இசைவேளாளர் நல சங்கம், சிறுவில்லிபுத்தூர்.